அந்த ஹாஸ்பிட்டல் குவார்ட்டர்ஸ்குள்ள ரொம்ப நிம்மதியா தங்கி இருந்தாங்க. ஆசிரமத்துல படிச்சுதான் சொசைட்டில இவ்வளவு பெரிய ஆளா வந்தாங்க. திடீர்னு வேலையை விட்டு போக சொன்னதுனால இப்ப இவங்களுக்கு தங்கறதுக்கு கூட இடம் இல்லை. அதான் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்கள ஒரு 1 வீக் எங்க வீட்டுல வந்து தங்குங்கன்னு இங்கே கூட்டிட்டு வந்தேன். ஆராதனா இங்க தங்கறதுக்கு நீங்க தான் அத சம்மதம் சொல்லணும். என்ன சிவா, இதுக்கெல்லாம் போய் நீ என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? இவங்க தாராளமா 1 வீக் இல்ல, எவ்வளவு நாள் வேணாலும் இங்க தங்கலாம். என்னை விட நீங்க வயசுல சின்னவங்களா இருந்தாலும் நான் மட்டும் இல்ல, என்னோட மொத்த குடும்பமே உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்குமா? உங்களுக்குன்னு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. இனிமே இதையே உங்க குடும்பமா நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் தயங்காம கேளுங்க. கண்டிப்பா சிவா உங்க கூட இருந்து பண்ணி கொடுப்பான். என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு அன்பை பாக்குறேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு அப்பா அம்மா இல்லாததால பாசத்துக்காக நான் நிறைய ஏங்கிருக்கேன். நீங்க இப்படி பேசுறது ரொம்ப புதுசா இருக்கு, ஆனா சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நாங்க தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஆராதனா. நீ சிவாவை எங்களுக்கு காப்பாத்தி கொடுத்திருக்க. உன்னையும் நான் அனிதா மாதிரி என் பொண்ணு மாதிரி தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வரவங்க போறவங்க எல்லாம் மம்மி ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரையும் பொண்ணு பொண்ணுன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாலதான் அந்த வேலைக்காரி சிவாவை வளைச்சு போட்டுட்டா. மேடம், ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஏமா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? ரிக்வெஸ்ட்னு உனக்கு என்ன வேணும்? தயங்காம கேளு. கனடால ஒரு இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணிருக்கேன். விசா ஃபார்மாலிட்டிஸ் அண்டர் ப்ராசஸ்ல இருக்கு. இன்னும் 1 வீக்ல கிடைச்சிரும். அப்படி கிடைச்சதும் நான் கனடா கிளம்பிடுவேன். உங்களுக்கு எந்த ட்ரபிளும் கொடுக்காம அது வரைக்கும் நான் இங்க இருக்கலாமா? நான் தான் சிவா சொன்னப்பவே இத உன் வீடுன்னு சொல்லிட்டேனே. நீ எத்தனை நாள் வேணா தாராளமா இங்க தங்கிக்கலாம். நாங்க யாரும் உன்னை கேட்க போறதில்ல. ருத்ரா, ஆராதனாவுக்கு நான் வேணா நம்ம அவுட் ஹவுஸ் ரெடி பண்ண சொல்லவா? இல்லம்மா, வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். என் ரூமுக்கு பக்கத்துல ரூம் இருக்குல்ல, அங்கேயே தங்கிக்கிட்டோம். வாங்க. சிவா, சிவா பாத்து. அத்தை, ஏற்கனவே நான் செம்ம கடுப்புல இருக்கேன். நீங்க என்னடானா அவங்க கூட சேர்ந்துட்டு அவளை அவுட் ஹவுஸ்ல தங்க வைக்கலாம்னு ரொம்ப பாசமா கேக்குறீங்க. முன்ன பின்ன தெரியாதவள நம்ம வீட்டுல விட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்ம தான் நடுத்தருவுல போய் நிக்கணும். அனிதா, எல்லாத்தையுமே நீ சந்தேகத்தோட தான் பாப்பியா? அது மட்டும் இல்லாம இன்னும் 1 வாரத்துல அந்த பொண்ணே கிளம்பி கனடா போகுது. என்ன இருந்தாலும் இன்னைக்கு நம்ம சிவா உயிரோட இருக்கிறது காரணமே அந்த பொண்ணுதான். அதனால நீ டென்ஷன் ஆகாம கொஞ்சம் ஃப்ரீயா விடு. வா.